தீக்கிர நேயர்களுக்கு வணக்கம். ஒன்றிய பாஜக அரசு மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அனுமதி அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 கீழ மகாராஷ்டிரா மாநிலத்தில் மழை, வெள்ளம், இயற்கை பேரிடர் இது போல் நிகழும்போது வெளிநாட்டிலிருந்து நிவாரண நிதி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து நிதி வரும் ஒரு ஒழுங்குமுறை சட்டம் 2010 கீழ அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதே பாஜக அரசு தான் 2018 கேரள மாநிலத்தில் பெருவெள்ளம் ஏற்படும் போது நிறைய பேர் உயிரிழந்தாங்க, நிறைய சேதங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த சேதங்கள்லாம் பார்த்துட்டு கேரள அரசுக்கு நிறையா பேர் நிவாரண நிதி கொடுத்து உதவுனாங்க. கேரளாவிலேருந்து நிறைய பேர் அரபு நாடுகளில் வேலை பார்க்குறாங்க. அதனால ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு $100 மில்லியன் கிட்ட உதவி செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. கேரள அரசுமே கூட ஒன்றிய அரசாங்கத்திட்ட எங்கள் நிதியை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி முறையிட்டாங்க. ஆனால் பாஜக அரசு ஒரு இன்னொரு நாட்டிலேருந்து அப்படி நிதி வருவது முறையாக இருக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதி வழங்கலை. இப்படி கேரளா மாநிலத்துக்கு அனுமதி வழங்காத ஒன்றிய பாஜக அரசு தான் இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு அனுமதி வழங்கியிருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி பார்க்குறது? அதாவது கேரளாங்கிறது ஒரு எதிர்க்கட்சி ஆளக்கூடிய, பாஜகவுக்கு கொள்கை ரீதியாக எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலம் அப்படின்னால அவங்க அனுமதி வழங்கலை. ஆனால் மகாராஷ்டிராவில் பாஜகவுடைய கூட்டணி அரசு அங்கே இருக்குது, அதுக்கு அனுமதி வழங்குறதா? அப்போ இது ஒரு பாரபட்சமான அரசாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதை ஒட்டி கேரளாவுடைய நிதியமைச்சர் KN பாலகோபால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு அரசு எப்பயுமே பாரபட்சம் இல்லாமல் தான் நடந்துக்கணும். ஆனால் கேரளாவுக்கு ஒரு மாதிரியாகவும் மகாராஷ்டிராவுக்கு ஒரு மாதிரியாகவும் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க? நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு நிதி கொடுக்குறத கேரளா ஒன்றும் ஆட்சேபிக்கல, ஆனால் கேரளாவுக்கு ஏன் நீங்கள் அந்த நிதியை கொடுக்கல? இது நியாயமே கிடையாது. ஒரு அரசு, ஒன்றிய அரசுங்கிறது பாரபட்சம் இல்லாமல் சமமாக தான் நடக்கணும். இப்படி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நல்லுறவுங்கிறது இருக்காது. இந்த மாதிரி நடவடிக்கைங்கிறது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை தான், இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படி சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்போ நாம் இதன் மூலிமா என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து பாரபட்சமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதை நிரூபிக்க வரமாக தான் தொடர்ச்சியாக பாஜக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பட்ஜெட்டு நிதி ஒதுக்கீட்டில் கூட பாஜக அரசாங்கத்துக்கும் பாஜக கூட்டணி அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி அதிகமாக ஒதுக்குது. நீங்கள் பாஜக ஆதரிக்கக்கூடிய நிதிஷ்குமாராக இருக்கட்டும், இல்லை ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும், அவர்களுக்கு அதிகமான நிதியை ஒதுக்குறது. எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு நிதி குறைவாக ஒதுக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ ஏற்கனவே இந்த ஒன்றிய பாஜக அரசு தொடர்ச்சியாக பாரபட்சமாக நடக்கு அப்படிங்கிற விஷயங்களில் அம்பலப்பட்டுக்கிட்டு தான் வருது. அதன் ஒரு பகுதியாக தான் மகாராஷ்டிரா வெளிநாட்டிலேருந்து நிதியை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது அனுமதி கொடுத்ததும், கேரளா பெறக்கூடாதுன்னு சொல்கிறதும், தொடர்ச்சியாக அந்த அரசு பாரபட்சமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் உறுதிப்படுத்துது.